ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவெளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை இவ்வாறாக வாசிக்கின்றோம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கென்று ஒரு பொறுப்பை தருகிறதான பொழுது நமக்குரிய அந்த பொறுப்பை செய்வதற்கு நாம் தாமதித்தாலோ அல்லது மறுத்தாலோ நம்முடைய சுய விருப்பத்தை அதில் கலந்து சற்று மாற்றம் செய்வதாலேயோ மீண்டும் அதை சரிவர நிறைவேற்ற இன்னொரு தருணம் கிடைப்பது என்பது மிகவும் மிகவும் அரிதான காரியமாகும். அதனால் கீழ்ப்படிதலில் நம்முடைய சுயத்தையும் கூட சேர்த்து நாம் கலந்து செய்வோமானால் அதுவும் ஒரு கீழ்ப்படியாமைதான். சவுல் ஒரு வகையில் தன்னுடைய வாழ்க்கையிலே ஸ்லாக்கியத்தை பெற்றவர் என்று சொல்லலாம். ஏற்கனவே சூழ்நிலைக்கு பயந்து அவசரப்பட்டு தேவனுடைய வார்த்தையை மீறி பலி செலுத்த நிமித்தமாக தன்னுடைய ராஜ்யபாரம் நிலைக்காது என்ற அந்த விளைவை தன்னுடைய ஆளுகையின் 2ஆம் இடத்திலே சந்தித்த பொழுதும் அவருக்கு 2வது ஒரு தருணம் கிடைக்கிறது. அதாவது அவர் போய் அமலேக்கியரை முற்றிலுமாக முற்றுகை போட்டு அழித்து போட வேண்டும். சவுல் அதற்கு ஒரு நாளும் மறுக்கவில்லை, தாமதிக்கவும் இல்லை. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராய் உடனே அவர் கடந்து சென்ற அமலேக்கியரை மடக்கடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் செய்த தவறு என்ன? அவர் முற்றிலும் அழித்து போடாமல் அமலேக்கின் ராஜாவையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளும் 2ஆம் தரமானவைகளும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான யாவையும் தப்பு வைத்து விட்டு அற்பமானவைகளும் உதவாதவைகளும் அழித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை கர்த்தர் பார்க்கிறார். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுது 2ஆம் தருணத்தையும் இங்கே சவுல் இழந்ததை பார்க்கிறார். தேவன் தாம் செய்த தவறுக்காகவா அவர் துக்கப்பட்டார்? ஒரு நாளும் இல்லை. சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன் ஒரு நாளும் அவர் தவறு செய்வது கிடையாது. சவுல் தம்முடைய வார்த்தையை மீறினபடினால், கர்த்தருடைய வார்த்தையை மீறி அவர் செயல்பட்டபடினாலே ஏற்பட்ட அந்த துக்கத்தையே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சவுல் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் புறப்பட்டு போனது உண்மைதான். ஆனால் தன்னுடைய அந்த சுயமான ஒரு தேர்ந்தெடுப்பை அந்த கீழ்ப்படிதலை அவர் கிளப்பி விடுகிறார். கீழ்ப்படிய மறுப்பதும் சரி, பாதி கீழ்ப்படிந்து பாதியில் தன்னுடைய சுயத்தை கலப்பதும் சரி, எல்லாமே கீழ்ப்படியாமைதான். இங்கே கர்த்தர் சவுலை குறித்து தம்முடைய அந்த மனநோக்கை அவர் மாற்றி விடுகிறதை பார்க்கிறோம். சவுளுடைய இருதயமோ தேவனை விட்டு சுயத்தை சார்ந்து விட்டதனுடைய அந்த பரிதாபமான ஒரு நிலையை இங்கே பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வாக்கியத்தையோ சத்தியத்தையோ ஒரு நாளும் கூட்டவும் குறைக்கவும் யாருக்கும் எந்த விதமான அதிகாரமும் இல்லை. மறுபுறத்தில் மனிதனால் கீழ்ப்படியாத கூடாத எதையும் தேவன் நம்மிடத்தில் ஒரு நாளும் எதிர்பார்க்கிற தேவனும் அல்ல. கீழ்ப்படிய முடியாதபடிக்கு நம்முடைய மாம்சம் நமக்கு எதிராக போராடி கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் காணப்படுகிறது. நமக்கு இன்னும் ஒரு தருணம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க ஒரு நாளும் முடியவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தையானது எதை சொல்லுகிறதோ அதை அப்படியே செய்வது என்று நாம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. காரணம், இது ஒரு கடைசி காலம். தேவனுடைய வார்த்தை கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச காலம் ஏற்பட போகிறது. அதனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே கேட்டு கீழ்ப்படுகிற நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கிறதான பொழுது கர்த்தர் உங்களையும் என்னை எடுத்து பயன்படுத்த அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். வார்த்தையை கேட்டு யார் யார் கீழ்ப்பணிந்து அப்படியே செய்கிறார்களோ உடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் கீழ்ப்படிய எங்களை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகுப்பனே, ஒரு நாளும் ஆண்டவரே அந்த வார்த்தைக்குள்ளாக எங்களுடைய சுயம் கலந்து விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. கிருபையாக கிடைக்கிற அந்த வாய்ப்புகளையும் தருணத்தையும் நாங்கள் ஒரு நாளும் நழுவ விட்டு விடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கிடைக்கிற அந்த தருணத்தை உம்முடைய நாமத்துக்கு பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்து வழிநடத்தும். யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.